Hello students, welcome back to the channel Study Tips by DK. 11th குவார்டைல் எக்ஸாம் நெருங்கிட்டு வருது. எப்படிடா அந்த ஃபிசிக்ஸில் பாஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம முதல்ல குவார்டைல் எக்ஸாம்க்கு என்னென்ன போர்ஷன்ஸ்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு மாடல் கொஸ்டின். அடுத்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக படித்து ஈஸியாக பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம பள்ளி கல்வித்துறையிலேருந்து நமக்கு கொடுத்துருக்க சிலபஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிசிக்ஸில் பாருங்கள் லெசன் 1லேருந்து லெசன் 6ல் 6.44 வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்துருவோம். நமக்கு தெரியும் ஃபிசிக்ஸ் வந்து நமக்கு 70 மார்க்ஸ்க்கு வரும் டோட்டலாக. இதில் நமக்கு ஒன் வேர்டு வந்து 15 ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ 15 ஒன் வேர்ட்ஸில் நமக்கு 13 ஒன் வேர்டு வந்து கண்டிப்பாக புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் தான் வரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மிச்சம் 2 ஒன் வேர்டு வந்து ஏதாவது புக்கின்ல இருந்து கேட்பாங்க. ஸோ மொத்தம் 15 ஒன் வேர்டு. அடுத்து பார்ட் 2ல் பார்த்தோம்னா நமக்கு 2 மார்க்ஸ் இருக்கும். 2 மார்க்ஸில் 9 2 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 6 2 மார்க்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 6லையுமே நம்ம மொத்தமாக 6மே தியரி அட்டன் பண்ண முடியாது. ஒரு 5 2 மார்க்ஸ் தியரியும் ஒன்று வந்து கம்பல்சரி சம்மும் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள் 24th சம் வந்து கம்பல்சரி. இந்த கொஸ்டின் ஹெட்டிங்லேயே கொடுத்துருவாங்க. கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம 5 தியரி 1 சம்மு அப்படி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்முக்கு பதிலாக நம்ம தியரி ஆன்சர் பண்ணால் அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. பார்ட் 3ல் 3 மார்க் கொஸ்டின்ஸ். இதுவுமே அதே மாதிரி தான். 9 கொஸ்டின்ஸ் கொடுத்து 6 கொஸ்டின் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. 5 தியரி, ஒரு கொஸ்டின் கம்பல்சரி சம்மாக இருக்கும். இதில் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்ட் 4 5 மார்க்ஸ். இதில் நமக்கு எய்தர் ஆர் சாய்ஸ் வரும். 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த லெசனையும் கம்பைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதுவுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அது அப்போதைக்கு இருக்கிறது தான். எந்த ப்ளூ பிரிண்ட்டுமே கிடையாது. இப்போ நம்ம எக்ஸாம் போர்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து மாடல் கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் முதல்ல படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். படிக்க சிரமப்படுறவங்களுக்காக நான் ஒரு ஸ்டடி பிளானர் போட்டிருக்கேன். இதுபடி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் மார்க் வாங்கிடலாம் ஃபிசிக்ஸில். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம புக் பேக் 1 மார்க்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், புக் பேக்கில் இருந்து 13 ஒன் மார்க் வரும் 15 ஒன் மார்க்குக்கு. ஸோ அந்த நமக்கு இந்த பாஸ் மார்க் 15க்கு தேவையான 13 மார்க் நமக்கு புக் பேக் 1 மார்க்லேயே கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த புக் பேக் 1 மார்க்கை வந்து நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம். இதை எப்படி நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா ஸ்கூல்லையுமே புக் பேக் 1 மார்க்குக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நம்ம அந்த கொஸ்டினை வச்சு அதுக்கான ஆன்சரை எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோம். இதுதான் 1 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி. 1 மார்க்கை நம்ம தரோவாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டோம்னா இந்த 13 மார்க்கையும் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து நம்ம லெசன் 1ல் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெசனில் ஷார்ட் ஆன்சர்ஸ் 5 இருக்குது நமக்கு புக் பேக்கில். இது 5மே ஈஸியாக இருக்கும் படிக்க. அதனால் இந்த 5ஐயுமே மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. நீங்கள் 6 லெசன்லேயும் எல்லா ஷார்ட் ஆன்சரையும் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் படிக்கிறத தவிர நம்ம செலக்டிவாக சில லெசன்ஸ் எடுத்துகிட்டு அதில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த கொஸ்டின் வந்தாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட் லெசனில் இருக்க இந்த 5 ஷார்ட் ஆன்சரையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. இந்த தேர்ட் ஷார்ட் ஆன்சர் பாருங்கள், ரைட் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். புக்கில் நம்ம பேஜ் நம்பர் 28 எடுத்துக்குவோம், டேபிள் 1.9. இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ரூல்ஸ் ஃபார் கவுண்டிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இதில் மொத்தம் நமக்கு 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். 7 பாயிண்ட்ஸும் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சில நோட்ஸில் எல்லா பாயிண்ட்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு தேவையில்லை. பப்ளிக் எக்ஸாம் கீ படி பார்த்தா நம்ம இது வந்து மேக்ஸிமம் 2 மார்க்ஸில் அல்லது 3 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. 2 மார்க்ஸ்னால் 2 பாயிண்ட்டு, 3 மார்க்னா 3 பாயிண்ட் எழுதுனா போதுமானது. ஸோ இந்த 7 பாயிண்டில் நம்ம ஈஸியாக இருக்கிற ஏதாவது 3 பாயிண்ட் எழுதுனா போதும். இப்போ நான் ஒரு சில 3 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ். இது எழுதிடலாம். அடுத்து செகண்ட் பாயிண்ட்டுமே ஈஸியாக இருக்கும், ஆல் ஜீரோஸ் பிட்வீன் 2 நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ். அடுத்தடுத்த பாயிண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அதனால நான் எப்போவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7th பாயிண்ட்ஸ்க்கு போயிடுவேன். த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ அது என்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸாக இருந்தாலும் சரி, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட ரூல்ஸ் ஒன்று தான் அப்படிங்கிறது. இந்த 3 பாயிண்ட் எழுதுனா போதுமானது. ஒரு முக்கியமான விஷயம், இந்த 3 பாயிண்ட்ஸுக்குமே நம்ம எக்ஸாம்பிள் எழுதணும். புக்கில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நம்பர் கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதே நம்பர் தான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரூலுக்கு அவங்க எக்ஸாம்பிள் 1 3 4 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு 4 நம்பர் எழுதணும், அவ்வளோதான். அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு
நடுவில் 0 வர்ற மாதிரி ஒரு 4 டிஜிட் நம்பர், நடுவில் 2 0 வர்ற மாதிரி ஒரு 4 டிஜிட் நம்பர் எழுதுறோம். அது எந்த நம்பராக வேணா இருக்கலாம். இங்கே 2008ன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் 4005ன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ அந்த நம்பரை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம் நம்ம. அதே மாதிரி தான் இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 1.53 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து 0.0153 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரையுமே நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் இந்த பாயிண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் இந்த ஸ்டெப்பில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு நம்ம 3 பாயிண்ட்ஸ் எழுதினா போதுமானது. அடுத்ததாக 5 மார்க் பார்ப்போம். 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2 சப்டிவிஷன் இருக்குது. இதில் பெரும்பாலும் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து கேட்குறது இல்லை எக்ஸாமில். அதனால கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமப்படுறவங்க இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை விட்டுடலாம். இந்த செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ட்ரையாங்குலேஷன் மெத்தட், ரேடார் மெத்தடு. இது பொதுவாக வந்து ரெண்டும் கம்பைன் பண்ணி கேட்க மாட்டாங்க, தனித்தனியாக தான் கேட்பாங்க. ட்ரையாங்குலேஷன் மெத்தடை 3 மார்க்ஸில் கேட்கலாம், அல்லது ரேடார் மெத்தடை ஒரு சம்மோட 5 மார்க்கில் கேட்கலாம். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதையுமே இன்னும் இந்த கொஸ்டினும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த கொஸ்டினை விட்டுற வேண்டாம். அதில் என்னென்ன படிக்க முடியுமோ அதையாவது படிச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆன்சர் எடுத்துக்கலாம். ட்ரையாங்குலேஷன் மெத்தடுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 13ல் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன், அப்புறம் ஒரு ஈக்குவேஷன், டயக்ராம் இதெல்லாம் இருக்கும். இதை ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்னாலும் இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஹைட் h is equal to x tan theta. இது மெயினான ஈக்குவேஷன் இந்த சம்மில். இந்த ஈக்குவேஷன் மட்டும் படிச்சுக்கலாம், h is equal to x tan theta. அப்புறம் இந்த டயக்ராம், இந்த ஈக்குவேஷனுக்கு ஹாஃப் மார்க்கு, டயக்ராமுக்கு ஹாஃப் மார்க்கு. ஸோ இந்த 3 மார்க் கொஸ்டின் தான் இது. 3 மார்க் கொஸ்டினில் நீங்கள் ஃபுல்லாக 3 மார்க்ஸ் வாங்க முடியலனாலும் இந்த ஈக்குவேஷனையும் டயக்ராமையும் எழுதுனீங்கன்னா 1 மார்க் வாங்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்லையும் நம்ம கஷ்டம்னு நினச்சி எந்த கொஸ்டினையும் விட்டுறக்கூடாது. அதில் என்னென்ன உங்களால் படிக்க முடியுமோ அதை மட்டும் படித்து கொஞ்சம் மார்க்காவது வாங்குறதுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி தான் இந்த மற்ற கொஸ்டினும். டைப்ஸ் ஆஃப் எரர்ஸில் உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியலன்னா ஏதாவது ஒரு சில டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் படிச்சுக்கலாம், இல்லை அதோட நேம்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸில் அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸோ அதை படிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்லையும் நீங்கள் கொஞ்சம் செலக்டிவாக படிச்சிங்கன்னா நம்ம அந்த கொஸ்டினை ஃபுல்லாகவே ஒமிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து நம்ம செகண்ட் லெசனில் 2 மார்க்ஸ் பார்ப்போம். இதுலையுமே கொஞ்சம் 2 மார்க்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். வாட் இஸ் மீன் பை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், வெக்டார் எக்ஸாம்பிள், ஸ்கேலார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி கொஸ்டின். அடுத்து how do you deduce the two vectors are perpendicular, இந்த distance displacement, velocity speed, இது அடுத்து இந்த டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரியான கொஸ்டின். இதில் 2 பாயிண்ட் இருக்கும், உங்களால் 2 பாயிண்ட் படிக்க முடியலன்னா 1 பாயிண்ட் படிச்சுக்கலாம். அடுத்து இந்த 14th கொஸ்டின் பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட் டவுன் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்குலர் மோஷன். அடுத்து டிஃபைன் ரேடியன். இந்த மாதிரி எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த செகண்ட் லெசனில் 5 மார்க் பார்ப்போம். செகண்ட் லெசனில் ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு 5 மார்க் பாருங்கள், ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். இது டெரிவேஷன் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களால் டெரிவேஷன் ஃபுல்லாக படிக்க முடியலன்னா இதில் இந்த லா இருக்கும், டயக்ராம் இருக்கும். லாக்கு 1 மார்க்கு, டயக்ராமுக்கு 1 மார்க்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா இந்த கொஸ்டினில் நம்ம ஒரு 2 மார்க் வாங்கிடலாம். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார். இதுலையுமே உங்களுக்கு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் இருக்கும். நீங்கள் என்னென்ன ஈஸியான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். ஒரு 3 பாயிண்ட் படிச்சுக்கிட்டா போதுமானது. அடுத்து டிரைவ் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். இதில் 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. நம்ம அந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக டிரைவ் பண்ண முடியலன்னா ஈக்குவேஷனை மட்டும் கூட நீங்கள் எழுதி வைங்க. அந்த மாதிரி கொஞ்சம் செலக்டிவாக பாருங்கள். மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 கொஸ்டின்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து 5th லெசன் பார்க்கலாம். 5th லெசனில் நம்ம 2 மார்க்ஸே 17 2 மார்க்ஸ் இருக்குது. இதுலேயும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், எதெல்லாம் சின்னதாக இருக்கோ, எதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த 2 மார்க்ஸ்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுக்கலாம். இதில் வந்து 16 17 2 மார்க்ஸ் பாருங்கள். வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்லைடிங் அண்ட் ஸ்கிப்பிங். இந்த 2 கொஸ்டினும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், இதை மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. மற்றபடி இதில் 5 மார்க்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி 3rd லெசன் 4th லெசன் 5 மார்க்ஸும் 2 மார்க்ஸு 5 மார்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் படிக்க சிரமப்படுறவங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். லெசன் 6 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த காப்பரீட்சைக்கு கெப்லர்ஸ் லா மட்டும் படித்தா போதுமானது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 95% இந்த கொஸ்டின் இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயுமே இந்த கெப்லர்ஸ் லாயுமே பாருங்கள், இந்த லா ஆஃப் ஆர்பிட்ஸில் ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும் படித்தா போதும். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கூட விட்டுடலாம். அதே மாதிரி செகண்ட் லா,
லா ஆஃப் ஏரியா அதுலேயுமே அந்த 2 லைன் படிச்சுக்கோங்க போதுமானது. மற்ற எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையில்லை. அடுத்து தேர்ட் லா இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த லாஸை மட்டும் படிச்சுக்கோங்க எக்ஸ்பிளனேஷனை தவிர்த்து. ஸோ திரும்ப ஒரு ரீகால் பண்ணிடுவோம். கொஞ்சம் படிக்க சிரமப்படுறவங்க, ஓரளவு மார்க் வாங்கினா போதும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ புக் பேக்கில் இருக்க 1 மார்க்கை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஏன்னா அதில் நமக்கு 13 1 மார்க் இருக்குது. அடுத்து லெசன் 1ல் 2 மார்க்ஸ் ஃபுல்லாகவே படிச்சுக்கிறோம். 5 மார்க்ஸ் வந்து 1 to 3 நம்ம ஓரளவு பார்த்துக்கிறோம் மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாம். அடுத்து லெசன் 2ல் 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். 1 2 3 4 7 11 14 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸு. அடுத்து 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் லெசன் 2ல் 1 to 3 5 மார்க்ஸ் நம்ம கட்டாயம் படிக்கணும். அதுவும் ஃபுல்லாக படிக்க முடியலன்னா கொஞ்சம் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுக்கலாம். அடுத்து லெசன் 3 4 கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுனால அதை நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். அடுத்து லெசன் 5ல் என்னென்ன 2 மார்க்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருக்கோம்னு பாருங்கள். 1 2 10 14 16 17 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலையுமே நம்ம 5 மார்க்ஸ் ஒமிட் பண்ணுறதா தான் இருக்கும். அதனால் 5 மார்க்ஸை விட்டுரும். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில். இந்த வீடியோ படி நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸை கஷ்டமே இல்லாமல் பாஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு 11th ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த போர்ஷனாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.